Hi Krishna. இன்னைக்கு வந்து gift from college பார்க்குறோம். இன்னைக்கு lesson 6. lesson 6 என்னது? lesson 6 என்னது? Natural knowledge. ஆன்மீக அறிவு தானே கற்றுட்டு இருக்கோம் இப்போ. Natural knowledge. அதுல ரெண்டு பார்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? ரெண்டு பார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு மூணாவது பார்ட் என்னது இன்னைக்கு? The most sinful also can cross over the ocean of miseries. ரொம்ப பாவம் பண்ண கூட இந்த உலகத்துல உள்ள துன்பங்கள்ல கடக்க முடியும் அப்படிங்கிறது டாபிக். ஓகேவா? ரொம்ப அருமையான டாபிக் இன்னைக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீர்த்தனை பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம போகலாம். போடுமா குருஜி
அடுத்து ஹரே கிருஷ்ணா யார் பாடலாம்? பாருங்க நான் பாடலாம். யார் ஜாயின் பண்ணிருக்காங்களா? வாங்க இடத்துல. தேங்க்யூ ஃபார் கமிங். ஓகே, வேற யாரு? சுஷ்மா மதன் பற்றி தானா? நீ பாடுறியா ஹரே கிருஷ்ணா? சரி சரி. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna,
Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. Hello, Sangeetam ki. யார் எக்ஸ்ட்ரா ஜாயின் இருக்காங்களா? அதெல்லாம் பேசிட்டு ஓ ஜாயின் பண்ண முடியலையா அவங்களால? பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. அப்போ 2 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. சுபா மாத்தேரியும் உங்கள் அம்மாவும் ஜாயின் பண்ணாங்க. ஓகே ஹரே கிருஷ்ணா. ஓகே கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். சேர்ந்து பேசுகிறேன். ஸோ நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா சக்ஷுரன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. मूकं करोति वाचालं भङ्गभङ्गयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारणम्. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतये श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी विकरारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे. हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे. हरे राम 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 हरे हरे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्ण महामंत्रम की Divine Grace, Sri Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj की जय. गौरविमानंदे हरे कृष्णा. கொஞ்சம் முகுந்தமான ஸ்லோகத்திலிருந்து பெயர் பார்க்குறோம். இந்த பெயரை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து ப்ரேயர் செட் டூல இருக்கு. ராதிகை பக்கம் bv.blogspot.com செட் டூல் இருக்கு. பார்த்துக்கோங்க. மறந்துருக்கேன். அவனுக்கு கூட ஷேர் பண்ணுமா? அருமையோட நீங்கள் ஷேர் பரவாயில்ல. ஓகே, இப்போ அதை எடுத்துக்கிறோம். சரசிஜா அப்படின்னு சொல்லி தொடங்கும். இது வந்து குலசேகரர் பாடினது முகுந்தமான ஸ்தோத்திரம். ஓகேவா? சரசிஜா நயனே சங்கசக்ரே முரவிதி மா விரமஸ்வ சித்தரந்தும் சுகதரம் अपरम न जातु जाने हरिचरणा स्मरणा अमृतेना तुल्यं सरसिजानयने ससङ्कसक्रे सरसिजानयने ससङ्कसक्रे मुरविनीमा विरमस्त सिद्धरन्धुं சித்தரந்தம் சித்தன மனசு. ஓகே, என்ஜாய் பண்றதுதான் துணை என்ஜாய். ஓகே, முரவினிமா விரமஸ்த சித்தரந்தம் சுகதரம் அபரம் ந ஜாது ஜானே சுகதரம் அபரம் ந ஜாது ஜானே ஹரிச்சரணா ஸ்மரணேன அமிர்தேன துல்யம் ஹரிச்சரணா ஸ்மரணா அமிர்தேன துல்யம்
அமிர்தேன வரும். ஸ்மரணா அமிர்தேன துல்லியம். ஓகே. சரசிஜானயனே சசங்க சக்ரேஹே சரசிஜானயனே சசங்க சக்ரே முரவிதிமா விரமஸ்த சித்தரந்தம் விரமஸ்த சொல்லுமா முரவிதிமா விரமஸ்த சித்தரந்தம் சுகதம பரம் ந ஜாது ஜானே சுகதம பரம் ந ஜாது ஜானே ஹரிச்சரணா ஸ்மரணா அமிர்தேன துல்யம் ஹரிச்சரணா ஸ்மரணா அமிர்தேன துல்யம். ஓகே. சரசிஜா அப்படின்னா லைக் லோட்டஸ் ஃப்ளவர் born in a lake. எப்படி வந்து ஒரு தாமரை மலர் வந்து ஒரு லேக்ல வந்து இருக்கும், ஏரியில இருக்கும், அந்த மாதிரி. அது எதுவும் அது கிருஷ்ணனுடைய கண்ணு. ஓகே. நயனா கண்ணு. சங்க சக்கர சரிங்களா, சங்க சக்கர வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெப்பன்ஸ். அப்புறம் வந்து முரவிதி மா விரமஸ்த சந்துனா முராங்கிறது ஒரு பெரிய டிமாண்ட். முரா ஹரினா கிருஷ்ணா, ஹரினா கில்லர், ஹரினா கில்லர், முராரி. முரான்ற அரக்கனை கொண்டவர் யாரு? ஹரினா கில்லர், எனிமேஷா. ஹரி ரெண்டு இருக்கு. ஓகே. ஹரிங்கிறது முராவுடைய அனிகிலேட்டர் யாரு? கிருஷ்ணன். ஓகே. the annihilator of the demon முரா ஹரி. ஓகே. முரபித சொல்லிருக்காங்க, முரபிதி சொல்லிருக்காங்க, முரபிதி. ஓகே. ஸோ என்ன மைண்ட் சித்தானா மைண்ட். ஓ மைண்ட், ப்ளீஸ் நெவர் ஸ்டாப் டேக்கிங் பிளஷர் இன் திங்கிங் ஆஃப் மூரா டிமான்ஸ் டிஸ்ட்ராயர். ஓ மனமே, இந்த மூரான்ற அரக்கனை கொண்ட பகவானுடைய லோட்டஸ் ஃபீட்ஸை வந்து நினைக்கிறதுக்கு எப்பயுமே நினைச்சு அதில் உள்ள சந்தோஷத்தை வந்து எப்பயுமே அனுபவிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி மனசை சொல்றாரு. அவரோட ஐஸ் எப்படி இருக்குன்னா லோட்டஸ் மாதிரி இருக்கும், லோட்டஸ் ஐஸ். கிருஷ்ணாவோட ஐஸ். ஓகே. அவர் வந்து கான்ஷனும் அப்புறம் வந்து வெப்பன், என்ன வெப்பன் வச்சிருக்காரு? சக்கரம் வச்சிருக்காரு. ஓகே. இன்டீட் ஐ நோ நத்திங் எல்ஸ் தட் இஸ் சச் எக்ஸ்ட்ரீம் ப்ளஷர்ஸ். அவருக்கு வந்து வேற எந்த விதமான இன்பங்களும் தெரியல. கிருஷ்ணனுடைய சேவையில் இருக்கிற அந்த சுவை வந்து அதிகமாக இருக்கு மற்ற சுவையை விட. அவர் வந்து கிருஷ்ணரை பற்றி மெடிடேட் பண்ணுறதுலேயே வந்து நிறைய இன்பங்கள் வந்து அனுபவிக்கிறாரு. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஓகேவா? ஸோ இது மனசுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ப்ளீஸ் நெவர் ஸ்டாப் டேக்கிங் ப்ளஷர் இன் திங்கிங் ஆஃப் மூரா டிமான்ஸ் டிஸ்ட்ராயர். கிருஷ்ணருடைய பாலங்களுக்கு சேவை பண்ற பிளஸர் இருக்கு இல்லையா, அந்த பிளஸரை வந்து திருப்பி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மனசுல வந்து சொல்றாரு. மனசு சொல்றாரு. அருமையான ஸ்லோகம். யார் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிருக்காங்களா? அதுதான் ஸ்வேதா. ஓகே. இங்க வந்து 6.3 பார்க்குறோம். இந்த கிளாஸ் போயிடலாம். The most sinful can also cross over the ocean of miseries. ரொம்ப பாவம் பண்ணவங்க கூட இந்த பிறவி பெருங்கடல்ன்ற ஒரு கடலை வந்து கடக்க முடியும். Most sinful person can also cross ocean of miseries. இது ஏன் ocean of miseries சொல்றோம்? மிஸ்டரிஸ் வந்து கடல் மாதிரி. கரெக்டா? நார்மலா ஒரு சின்ன குளத்துல போட்டோம்னா நீச்சல் அடிச்சு வந்துடுவாங்க. நடு கடல்ல போட்டோம்னா நீச்சல் அடிச்சு வர முடியுமா? எந்த இடத்துல டைரக்ஷன் இருக்குன்னே தெரியாது. கொஞ்சம் தூரம் போவோம், திருப்பி தப்பா வந்துடுவோம், திருப்பி என்ன பண்ணுவோம், வேற டைரக்ஷன் போவோம். இப்படி நடுக்கடல்லையே இருந்து அவங்க வந்து இறக்க வேண்டிய இடம் வந்துடுவாங்க. ஓகே. அதனால ஓஷன் ஆஃப் மிஸ்டரிஸ்ங்கிறது நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. இந்த மிஸ்டரிஸ், இந்த துன்பங்கள் வெளியே வருது. அதனால அந்த மாதிரி மிக பாவம் பண்ணவங்க கூட இந்த ஓஷன் ஆஃப் மிஸ்டரிஸை வந்து கடக்க முடியும், துன்பக்கடலை கடக்க முடியுன்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்து என்ன பார்த்தோம்? லேர்னிங் த டிரான்செண்டல் நாலேஜ். ஆன்மீக அறிவை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். நான் அந்த மதுரையில் இருக்கும்போது கிளாஸ் கொடுப்போம். கிளாஸ் அடுத்து கங்கை கொண்டாங்க, திருநெல்வேலி போனோம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து லேர்னிங் தி ட்ரான்ஸ்ஃபர் நாலேஜ், ஆன்மீக அறிவு எப்படி கத்துக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து கிருஷ்ணா சேவை, குரு அப்ரோச் பண்ணணும். அவர் எப்படி அப்ரோச் பண்ணணும்? சப்மிசிவ்லி, ஹம்பிளி, என்கொயர். அவனை சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டோம்னா நமக்கு பிரயோஜனமே கிடையாது. he is not the loser, we have lost a chance. ஓகே, சண்டை போடணும்னு அவசியமே இருக்காதுங்க. ஸோ அவர்கிட்ட ஹம்பிளா ப்ரே பண்ணி என்கொயர் பண்ணி என்ன வாங்கிக்கிறோம்? அவர் வந்து he has seen the truth. அவர் வந்து அந்த மாதிரி நாலேஜை வந்து பார்த்ததுனால, தத்துவதர்ஷனாக கைகளை பார்த்ததுனால, அவர் தத்துவதர்ஷனாக உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால அவருக்கு வந்து நமக்கு சொல்லித்தர முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் லேர்னிங் த ட்ரான்ஸ்ஃபர் நாலேஜ். வந்து சீரனுடைய குணாதிசயங்கள், அவருக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்கணுமோ அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இரண்டாவது டாபிக்ல பார்த்தோம் 6.2. Not to fall down again into illusion. திருப்பி வந்து நம்ம இந்த மாயையில வந்து விட மாட்டாங்க. இது வந்து 4.34 வந்து தத்வித்தி பணிபாதேனா பரிப்ரஷ்டேன சேவயா உபதேக்ஷந்தி ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினா. இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன், ஆன்மீக அறிவு எப்படி கத்துக்கிறது. ஓகே, இது தத்வித்தி பணிபாதேங்கிறது 4.34 பகவத்கீதை 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்னது? யஜ்ஞத்வான புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவா. அதுக்கு அது கிடையாது, அது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ரெண்டாவது புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவா அசேஷானி த்ரிக்ஷ்யசி ஆத்மனி அதோமயி. ஏன பூதானி அசேஷானி, எல்லா விதமான உயிரினங்களையும் அவர் கிருஷ்ணனுடைய காணாத கைகளை பார்க்கிறார். எப்படி அவர் கீழே விழாம இருக்க முடியும்? அது யோசிக்கணும்ல. ஒருத்தர் வந்து அறிவை வாங்கிட்டாரு, கீழே விழமாட்டாருன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா 4.35. அவர் எப்படி வந்து அந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்து கீழே விழ மாட்டாருன்னா, அவர் எல்லா ஆக்டிவிட்டிலையும் கிருஷ்ணனுடைய கைகளை பார்க்கிறாரு. அப்ப காணாத கைகளை, கிருஷ்ணனுடைய கைகளை பார்த்துட்டே இருக்கும்போது கிருஷ்ணா எங்க இருக்காரோ அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, மாயா இல்யூஷன் இருக்காது. கரெக்டா? ஸோ மாயா இல்லைன்னா அவருக்கு எப்படி பாடம் வரும்? கரெக்டா இல்லையா? அதனால இந்த 4.34 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் வந்து ஒரு ஆன்மீக அறிவு பெற்றுட்டோம், ஆன்மீக குருட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே அவர் வந்து எல்லாரையுமே கிருஷ்ணனுடைய பார்ட் அண்ட் பார்சலாக பார்க்கணும், எல்லாத்துலேயும் கிருஷ்ணரை பார்க்கணும். இதுதான் வந்து அவருடைய பக்குவம் அடைஞ்சான்னு அர்த்தம். அப்படி அடைஞ்சவர் வந்து யார் மேலேயும் துவேஷம் இருக்கிறதோ, இது குரோதம் இருக்கிறதோ இருக்காது. இது கூட இது ஈஷோ மெலிச்சு கூட ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, எஸ்து சர்வாணி பூத்தானி ஆத்மனியை வலபஷ்யதி சர்வபூதேஷாத்மா ததோன விஜுகுப்சதே. யாரையும் வெறுக்க மாட்டாங்க அவங்க. ஓகே, எல்லாரையும் இந்த கிருஷ்ணனுடைய பார்ட் அண்ட் பார்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து போயிடுறாரு. இன்னைக்கு வந்து பார்க்க வேண்டியதுன்னா, ரொம்ப மோஸ்ட் சிம்பிள் பர்சன் இருந்தாலும் அவருமே கிருஷ்ணர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக குரு எடுத்துட்டாருன்னா அவரும் இந்த ஓஷா மெசேஜ் வந்து கடக்க முடியும். ஓகே, சிந்துனா என்ன? பாவங்கள். சின்னுக்கும் மிஸ்டேக்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ். தவறு வந்து செய்வோம், பாவம் வந்து கிடைக்கிறது. பாவம் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் எடுத்து அந்த பாவம். நீ சொல்லு. கவுவ வந்து அவங்க கில் பண்ணாங்கன்னா அவங்க தெரிஞ்சு தானே கில் பண்றாங்க. ஆமா, அப்ப அது பாவம். அது பாவம். அப்ப மிஸ்டேக்ஸ்னா தெரியாம நம்ம வாக்கிங் நேரத்துல அந்த மாதிரி போற நேரத்துல ஏதாவது பூச்சியை மிதிச்சிட்டோம்னா அது மிஸ்டேக். வெரி குட், நல்லா கவனிச்சிருக்க. நீ ஏற்கனவே பேசுற கவனிச்சு நல்லா கவனிச்சிருக்கான். சின்ன மிஸ்டேக் சொன்ன மாதிரி மிஸ்டேக்ங்கிறது என்னன்னா தெரியாம அறியாம பண்றது மிஸ்டேக். இப்போ ஒரு கூட்டல்ல 2+2 வந்து மிஸ் கேட்கும்போது 4 போடாம 5 போட்டேன். இது மிஸ்டேக், இக்னோரன்ஸ். ஓகே, இது வந்து யாரையும் பாதிக்காது. நம்ம இது மிஸ்டேக். ஒரு கவ்வை வந்து போடுறது தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அது வந்து பாவம். புரிஞ்சா? எனி ஹியூமன் பீயிங் கிவிங் பெயின் டு அதர்ஸ், தட் இஸ் சின்.
மிஸ்டேக் தெரியாம பண்றது. எனக்கு தெரியாது, நான் ரூல்ஸ் வந்து தெரியாது, லெஃப்ட்ல வர தெரியாது, ரைட்ல வந்தேன். இது மிஸ்டேக். ஓகே, ஸோ இது மிஸ்டேக் அண்ட் சின்ன. இதுல மூணாவது ஒன்று இருக்கு, அது வந்து அபராதம். அஃபென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இந்த அபராதம் வந்து ஒரு மனிதனுக்கு பண்றது. unknowingly done a mistake. Sin is doing mistake after knowing it's a mistake. ஆமா, அதுவும் கரெக்டான டெஃபினிஷன் தான். ஆனா ஒருத்தர் பசுவை கொண்டுட்டு எனக்கு தெரியாம கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு பசுவை கொண்டு பாவம் தெரியாது அப்படி தெரிஞ்சாலும் தெரியாம கொண்டாலும் அது பாவம் தான். எப்படி ஒரு தீ வந்து எரிஞ்சிட்டு இருக்கும், தீயை வந்து தொட்டா சுடும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? தொட்டு பார்த்தா என்ன ஆகும்? சுடத்தான் செய்யும், எரியும். கரெக்ட். அதே மாதிரி பாவம் தெரியாது நான் பண்ணிட்டேன் அப்படின்னா பாவம் இருக்கு. அது வந்து இட் இஸ் கிவிங் பெயின் டு சம் அதர் பர்சன், அதனால அது வந்து பாவம். ஆமா, அது வந்து அஃபென்ஸ் ஆயிடும். ஹியூமன் பண்றாங்க இல்லையா, அது வந்து அஃபென்ஸ் ஆயிடும். அது வந்து ஒருத்தர் வந்து வளராம தடுக்கிறது, அவன் மேல பொறாமையோட நடந்துக்கிறது, இதெல்லாம் வந்து அஃபென்ஸ் ஆயிடும். கீல் பண்றது இதெல்லாம் வந்து அஃபென்ஸ். இதுல வந்து ரொம்ப ரொம்ப அஃபென்ஸ் என்னன்னா ஒரு வைஷ்ணவருக்கு பண்ற அஃபென்ஸ். ஆமா, வைஷ்ணவ அபராதம் அது ரொம்ப 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 மோசமான அஃபென்ஸ். வைஷ்ணவரை நிந்திக்கிறது, அவரை பத்தி ஏதாவது தப்பா பேசுறது, நமக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக என்ன பண்ணோம், ஹரி கிருஷ்ணா சொல்லிட்டு ஒதுங்கிட்டோம் தான். அவரை பத்தி தப்பா பேசுறது, நிந்திச்சுட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அபராதங்கள். இது அபராதங்கள்லேயே தலை சிறந்த அபராதம் எதுனா ஒரு குருவை நிந்திக்கிறது. வைஷ்ணவா எல்லாருமே வைஷ்ணவம். ஹரி கிருஷ்ணா சொல்றாங்க இல்லையா, பயிற்சி பண்றாங்க எல்லாம் வைஷ்ணவம். அதுலேயே வீடு ஓடிச்சிருக்காங்கல்ல, எல்லாமே வைஷ்ணவா தான் சொல்லுவோம். எல்லாமே ஸ்டார்டிங்லோ எண்டு வரைக்கும் வைஷ்ணவா தான். இதுல வைஷ்ணவங்கள்லேயே இந்த அபராதத்தை பெரிய அபராதம்னா குரு அபராதம். ஆமா, அந்த குருவை வந்து நிந்திச்சு, அவரை அவங்க சொல்லி கொடுத்தவரை நிந்திச்சு அவரை வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்றது, அவமானப்படுத்துறதுலாம் மிகப்பெரிய அபராதம். அந்த அஃபென்ஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி சின்ஃபுல் லைஃப் ஒருத்தர் லீட் பண்ணிட்டு, இந்த மாதிரி சின்ஃபுல் லைஃப் லீட் பண்ணவங்க என்ன ஆகுனா ரொம்ப ஈகோ வந்துடும். ஈகோனா அவங்களுக்கு எந்த சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அரகண்டா பயிர் பண்ணுவாங்க, வேதங்களை மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன ஆகுனா ரொம்ப பாவம் பண்ணாங்கன்னு தெரியும், அவங்களால கிருஷ்ணா கான்சியஸை புரிஞ்சிக்கவே முடியாது, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. பக்தி சேவை பண்ண முடியாத நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. வீட்டில் எல்லாமே இருக்கும், ஆனாலும் அவங்களால பக்தி சேவை பண்ண முடியாது. தன்னுடைய பையன் வந்து பக்தி சேவையில் இருப்பான், ஆனாலும் அவங்களால பக்தி சேவை பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ அந்த பாவம் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பெயின் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பாவம் பண்ணவர் எப்படி வந்து புனிதம் அடையலாம்? சின் பிகம்ஸ் சேம். ஹவ் வில் பிகம்? எப்படி அடைய முடியும்? புனிதம் அடையுது. சேம் பர்சன் தாங்கல்ல, சேஞ்சி பர்சன் எப்படி ஆகலாம்? இந்த மாதிரி ஒரு பாவம் பண்ணவர் எப்படி புனிதம் ஆகலாம்? வெரி குட். ஒரு குருவை அக்செப்ட் பண்றவர் தான் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? குரு அக்செப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? குரு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னால குரு அக்செப்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். குரு சாண்ட் பண்றது, ஹரே கிருஷ்ணா வந்து சாண்ட் பண்ண என்ன ஆகும்னா அவங்கள்ட்ட இருக்க தேவையில்லாத ஹேபிட்ஸ்லாம் போயிடும். அப்போதான் அவன் வந்து குருவை லிசன் பண்ணக்கூடிய ஒரு தகுதிக்கு வந்துடுவான். குருவை லிசன் பண்றதுக்கு துரியோதனன் அர்ஜுனன் 2 பேர் இருக்காங்க. யாராவது லிசன் பண்ண முடிஞ்சது? அர்ஜுனா. துரியோதனன் he was not able to listen. அந்த எங்கேஜ் ஸ்டேட்லேயே இருந்தான். அவனுக்கு வந்து பகவான் மேல ஒரு எங்கேஜ் இருந்ததே தவிர பகவான் மேல அன்பே இல்லை. அந்த பகவான் மேல எங்கேஜ் இருக்கும்போது யூ கேன் நெவர் கெட் த ஹெல்ப் ஆஃப் குரு. குருவுடைய உதவி வந்து வந்தா நமக்கு யூஸ் ஆகாது. ஆமா, அது வந்து இதுக்கு மெட்டீரியல் ஃபைட்டிங் தான். இந்த ஆன்மீக நாலேஜ் கிடையாது. அவனுக்கு குருவோட இது கிடைக்கல. ஏன்னா அவன் வந்து இஸ் என்வியஸ் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணன் மேலேயே அவனுக்கு நிறைய பொறாமை. யார் கிருஷ்ணன் மேல பொறாமையா இருக்காங்களோ அவங்களுக்கு குரு கிடைக்க மாட்டாங்க. எப்படி நமக்கு குரு கிடைக்கிறாங்கன்னா கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் ஆகும். எப்படி ஃப்ரெண்ட் ஆகிறோம்? திருப்பி அவருடைய நாமங்களை கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவர் லவ் வந்தது அவர் மேல. அப்படியே வர அவர் குரு அனுப்புறாரு. இந்த மாதிரி குரு வரும்போது தான் ஒரு பாவம் பண்ண வந்து புனிதமானதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ
அதனால எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அவன் வந்து நான் பாவம் பண்ணி ஒத்துக்கவே மாட்டான். யாருன்னா நீங்கள் போய் கேளுங்க, யூ வாட் ஆர் யூ டூயிங் இஸ் சின்ஃபுல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க, அவர் ஒத்துப்பாரா? ஒருத்தர் ஸ்மோக் பண்ண வேண்டி போய் சொல்லி நீங்கள் ஸ்மோக் பண்ணது ரொம்ப கெடுதீங்க, நீங்கள் வந்து இது அடிமையாக இருக்கிறீங்க, நீங்கள் டீ காஃபி குடிக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவார். போயா வேற சொல்லுவாரு, நான் வந்து அடிமை கிடையாது, நான் நினைச்சா விட்டுருவேன், நான் நினைச்சாதான் டீ காஃபி குடிப்பேன், நான் நினைச்சாதான் ஸ்மோக் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களால அதை விட முடியுதா? அவங்க they are addicted to whom? யாருக்கு அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்க? மாயா. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா, சென்சஸ். அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? மாயா. அவங்க கையில என்ன இருக்கு? திரிசூலம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த 3 குணங்களுடைய பிடியில வந்து நல்லா சிக்கி தவிக்கிறதுனால அவங்களால வந்து அந்த பேட் ஹேபிட்ஸை விடவே முடியாது. எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும், எந்த ஒரு காரியங்கள் பண்ணாலும் இந்த 3 விதமான குணங்களுடைய பிடியிலே தான் இருந்து ஒருத்தர் பண்றாரு. இது பகவத்கீதை எந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க? யமானானி குணைகர்மாணி சர்வதா அஹங்கார விமடாத்மா கர்தாஹ விதிமன்யதே. ஆக்சுவலா அந்த செயல் வந்து 3 குணங்களுடைய தாக்கத்தினால் நடந்தாலும் அவர் என்ன நினைச்சுக்கிறான்னா நான் தான் இந்த செயலை பண்றேன்னு சொல்லி அந்த அகங்காரத்துல வந்து இருக்கிறாரு. இது 3வது சாப்டர்ல 27வது ஸ்லோகம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது செயல் ஃபுல்லா அந்த குணங்களுடைய தாக்கத்தினால் வருது. ஆனா அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, நான் தான் இது பண்றேன்னு நினைச்சுக்கிறாரு. இந்த குணங்களுடைய 3வது சாப்டர் 27வது ஸ்லோகம். ஓகே, 27. ஸோ இந்த பிரகிருதியுடைய காரணங்களால அந்த 3 குணங்களுடைய தாக்கத்தினால ஒருத்தர் வந்து தவறு செய்கிறார். அவர் தவறே செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலுமே அவரை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து கொண்டு போய் அந்த தவறை செய்ய வச்சிருவாங்க. யாரது? 3 குணங்கள். இந்த 3 குணங்களுக்கு மேல எப்படி வரலாம்? பக்தி சேவை பண்றது மூலமா மட்டும்தான் மேல வர முடியும். யார் ஒருத்தர் தூய் பக்தி சேவையை வந்து பண்றாரோ, இல்லை யார் வந்து பக்தி சேவையை வந்து குருவுடைய கட்டளையின் மேல் பண்றாரோ அவரால் மட்டும்தான் 3 குணத்தை வந்து வெல்ல முடியும். 2.27 ரைட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால இந்த பாவங்களுக்குலாம் மூல காரணம் என்னது? பாவங்களுக்கு மூல காரணம் ரூட் காஸ் சொல்லுவாங்க. ரூட் காஸ்னா தெரியுமா? படிச்சிருக்கீங்க? சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? புலனுணர்வு அப்படின்னா என்னது? புலனுணர்வுனா என்னது? நம்மளுடைய புலன் ஹாப்பியா இருக்கணும், நல்ல நிம்மதியா சாப்பிடணும், கண்டதெல்லாம் சாப்பிடணும், அப்புறம் என்ன சினிமா எல்லாத்தையும் பார்க்கணும், அப்புறம் எல்லா மியூசிக் கேட்கணும், பயங்கரமா ஆடிட்டு இருக்கணும், அப்புறம் வேற என்ன லாங் டிராவல் போகணும், சும்மா இருக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் நுழைறோம் போல பார்த்துட்டே இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகள் நுழைறத வந்து எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து முக்கியமான காரணம் பாவம் பண்றதுக்கு. யார் ஒருத்தர் முழுவதுமா புலன்கள் நுகர்ச்சியில இருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, பாவத்தை தான் பண்றாங்க. ஓகே, அவங்க வந்து they may think நான் வந்து எங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் வந்து இதை அனுபவிக்கிறேன், நான் எந்த விதமான கெடுதி யாருக்கும் பண்ணல, நான் ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன், நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் இதை அனுபவிக்கிறேன், இதில் என்ன பாவம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த புலனுணர்ச்சி பண்ணும்போது என்னன்னா யார் வந்து இந்த ஹோல் யூனிவர்ஸ்க்கு சொந்தக்காரது? அது எந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க? எந்த ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க? எந்த சாஸ்திரம்? ஈஷோபனிஷத். ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச்யா ஜகத்யாம் ஜகத் ஏன தைக்தேன முஞ்சிதா மா கிருதா தஸ்யஸ்மிதம். இந்த உலகத்தில் இருக்கிற அசைய சொத்து அசையாத சொத்து எல்லாமே கிருஷ்ணனுடைய சொத்து. நமக்கு கிருஷ்ண வந்தே ஜெகத்குரு குரு, அது
கிடையாது. இது வந்து எல்லாம் அவருடைய சொத்து. அந்த சொத்து வந்து நமக்கு தேவையான மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத கோட்டாலாம் என்ன பண்ணிடணும், நம்ம வந்து அதை நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாது, கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடணும். இப்படி பண்ணலைன்னா நம்ம வந்து திருடங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தீஃப். ஓகே, அதனால நம்ம நினைச்சுக்கூடாது நம்ம பழங்கள் தான் நம்ம அவ்வளோதான் நோந்துட்டு இருக்கோம், நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் பண்றேன் அப்படின்னா that you are still called thief only as per the Shastra, as per Ishopanishad. That person who is earning and then spending for his own is called thief. Okay, so அந்த மாதிரி தீஃபா இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சொன்னா கிருஷ்ணனுடைய குணங்களுக்கு ஆனந்தம் கொடுக்கணும். இந்த குணங்களுக்கு எல்லாம் தலைவர் யாரு? கிருஷ்ணா தான் எல்லா சென்சஸ்க்கும் மாஸ்டர், ரிஷிகேஷா. அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? என் கைக்கு நான் தான் மாஸ்டரு, வடக்கு வடக்கு கரெக்டா இல்லையா? ஆமா. ஆனா என்ன சொன்ன, ஆனா இது நம்ம நினைச்சா மாத்திரம் ஆசையாது. இதுக்கு there is we are only talent. நம்ம வாடகை தான் இருக்கும் அந்த பாடியில. இது உண்மையில ப்ரொப்ரைட்டர் யாரு? சொந்தக்காரர் தான் கிருஷ்ணர். ஓகே, அவர் வந்து ஒரு கை பேரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கையை அவர் தூக்கவே முடியாது. நம்ம எவ்வளவுதான் நினைக்கலாம், இந்த கையை தூக்கணும் அந்த கையை தூக்கணும் ஓடணும்னு நினைக்கலாம். ஒரு வயசான ஒரு தாத்தா கூட தன்னுடைய இளமை காலத்தை நினைச்சுப்பார். மனசு வந்து எப்பயுமே எங்க தான் இருக்கும். அவர் வந்து ஓடணும்னு நினைச்சா ஓட முடியுமா? கிருஷ்ணா has taken that body out. So real proprietor is Krishna. நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு டெனன்ட் வந்து கொஞ்ச நாள் ஊர் வாழலாம், அப்புறம் முடிஞ்சவரை நம்ம இதை விக்கெட் பண்ணிடணும். அப்புறம் இந்த 5 பொருள்கள் இருக்கியா, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இது வந்து அங்கங்க போய் என்ன ஆயிடும், கலந்துடும். ஓகே, ஸோ we are not the proprietor, Krishna is the proprietor. அப்படி இருக்கிற கிருஷ்ணருடைய சென்சஸை வந்து நம்ம திருப்திப்படுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகும், நம்மளுடைய குரல்களும் திருப்தி ஆகிடும். ஓகே, ரிஷிகேஷன் அவருக்கு பேரு. ரிஷிகேஷன் என்ன அர்த்தம்? மாஸ்டர் ஆஃப் த சென்சஸ். ஓகே, குரலுடைய தலைவர் அர்த்தம். அதனால இந்த குரு அபராதி மாத்திரம் ஆயிடக்கூடாது. குரு வந்து அவ்வளோ ஒரு இக்கட்டான நிலையிலேருந்து நம்ம காப்பாற்றுறவர். அவர் வந்து பொது இடங்களில் இன்சல்ட் பண்ணுறதோ இல்லை எல்லாரோடையும் திட்டுறதோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அபராதம். ஓகேவா? அந்த பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி ஆளுக்கு என்ன கிடைக்குன்னா அவங்களால பக்தி சேவையை செய்ய முடியாது. அந்த பக்தி சேவை திருப்பி செய்யணும்னா திருப்பி அவர் குரு மூலமா தான் போகணும். யாரு? ஆமா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸ்வரன் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி அசுரரி வந்து கீழே கீழே போய்கிட்டே இருப்பாங்க. He is called demon. Who is doing offense is called demon. demon அரக்கன்னா ஆண் மாத்திரம் கிடையாது, பெண்களையும் அரக்கன். ஓகே, அரக்கி சொல்றோம் இல்லையா? அதனால அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாருன்னா கிருஷ்ணர் இன்னும் கொஞ்சம் டார்க்கஸ்ட் பிளேசஸ் வந்து he will push up. படிச்சிருக்கீங்களா? ரொம்ப இருள் நிறைஞ்ச உலகங்களுக்கு கீழே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன ஆகும்? he will become a great demon and then will be killed by Krishna. That's a slogan that they will be constantly अन्यदवशावदा तामस्तेवत्या विशन्ति एकेश आत्महोदरा, the killer of the soul. ஆத்மஹரோனா the killer of the soul. இந்த மாதிரி தன்னுடைய ஆன்மாவை அழிக்கிறது வந்து கில்லர். How can we kill the ஆன்மா? ஆன்மாவை அழிக்க முடியுமா? படிச்சிருக்கோம்ல, it cannot be cut into pieces. நினைக்க முடியாது, வளர்த்த முடியாது, எரிக்க முடியாது, குத்த முடியாது. எவ்வளவு படிச்சோம். அப்புறம் அந்த கில்லர் ஆஃப் சோல் போட்டுருக்காங்க ஈஸ்வரத்துல. அப்ப என்ன அர்த்தம்னா he is making himself not doing devotional service. Offense பண்ணி பக்தி சேவையே பண்ண முடியாத அளவுக்கு வந்துடும். he is called the killer of soul. ஓகே, அவனால பக்தி சேவை பண்ண முடியாத அளவுக்கு அவனே கொண்டான். he is called killer of the soul. இந்த மாதிரி killer of soul we become more and more demon. திருப்பி கீழே போய்கிட்டே தான் இருப்பான். அதை வந்து கிருஷ்ணா என்கரேஜ் பண்ணி அவனை பெரிய டிமனா மாற்றிக்குவோம். கடைசியில கிருஷ்ணனுடைய கருணையினால சில சமயம் அந்த டிமன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, they will be killed by Krishna. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்கும். கிருஷ்ணனுடைய பாடியில மெரிஜாகிறதுக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்கும். ஓகே, பிரம்மஜோதி, அதான் பிரம்மஜோதி சொல்றோம். ஸோ த மோஸ்ட் சிம்பிள் வந்து he accepts, அவருமே ஆன்மீக குரு எடுத்துட்டாங்கன்னா அவங்களாலையும் புனிதமடைய முடியும். இதுக்கு தான் இந்த ஸ்லோகம் நான் படிக்கிறேன். 4.36 இந்த 3 சாப்டருமே கண்டினியூஷன். இது வந்து 4வது அத்தியாயத்தில் 36வது ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் 6.1 வந்து 4.34 4வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகம்.
6.2 வந்து 4.35. இப்போ இன்னைக்கு பார்க்குறது 6.3 வந்து 4வது அத்தியாயத்தில் 36வது ஸ்லோகம் 4.36. இது கொஸ்டின் கேட்டாங்கன்னா சொல்லுங்க. அதுல நான் சொல்ற டிக் படிங்க. அபிஷேதசி பாபேவ்யா சர்வேவ்யா பாவகிருத்தமஹ சர்வம் ஞான பிரவேணைவ விருஜினம் சந்தரிஷ்யசி விருஜினம் சந்தரிஷ்யசி. Even if you are considered the most sinful of sinners, நீங்க வந்து இப்ப இருக்கிற பாவங்கள் செஞ்சவங்களே மிகப்பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல. When you are situated in the boat of transcendental knowledge, யார் வந்து இந்த ஆன்மீக அறிவு என்ற ஒரு படகுல வந்து உட்கார்ந்துட்டாங்களோ, ஆன்மீக அறிவுன்ற படகுல வந்து உட்கார்ந்துட்டாங்களோ, you will be able to cross over the ocean of misery. அந்த மாதிரி ஒரு ஆளு இந்த ஆன்மீக அறிவுன்ற பெற்ற ஒருத்தர் வந்து படகுல உட்கார்ந்துட்டவங்க வந்து இந்த கடல் மாதிரி இருக்கிற உயரங்கள் இருந்த உலகத்தை வந்து கிராஸ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஓகே, நம்ம இந்த ஆன்மீக போட் இருக்கு இல்லையா, போட் என்ன ஆகும், ஒரு கடல்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு, அவரால் ஸ்விம் பண்ணவே முடியல. ஹெல்ப் பண்ணுதா? ஸோ போட்டை புடிச்சோன்னா அவர் ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், கரெக்டா வெளியே இருக்கலாம். அந்த மாதிரி இந்த போட்டு தான் அந்த ஆன்மீக அறிவு. அந்த ஆன்மீக அறிவு யார் கொடுக்குறா? குரு மூலமா கிருஷ்ணர் கொடுக்குறாரு. ஓகே, கிருஷ்ணர் வந்து பிரம்மாவுக்கு இதயத்தில் கொடுக்குறாரு. கிருஷ்ணரே ஒரு குரு தான். நீ சொன்ன வந்து என்ன சொன்ன, கிருஷ்ண வந்தே ஜெகத்குரு. இந்த ஆதி குரு கிருஷ்ணர், அவர் சைத்திய குருவா இருக்கிறார். அப்புறம் அவர் வெளியிலேயே வராரு, சிக்ஷா குரு தீக்ஷா குரு வராரு. ஓகே, இந்த மாதிரி குரு வந்து என்ன கொடுக்குறாரு, ஆன்மீக நாலேஜை கொடுக்குறாரு. அவர் எப்படி கொடுக்க முடியுது, ஏற்கனவே அவர் வந்து தத்துவ தரிசனாக ஏற்கனவே அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கிறார். அப்படி ரியலைஸ் பண்ண குரு வந்து சொல்லி கொடுக்கும் போது இப்படி வாங்கினவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு, வாங்க போனாலும் ரொம்ப ஹம்பிளா இருக்கும். அப்படி ஹம்பிளா இருக்கும், வாங்க போனாலும் ஹம்பிளா இருப்பாரு. அது ஆன்மீக அறிவு பெற்ற பிறகு அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், எல்லா இடங்கள்லையும் எல்லா பொருட்களையும் எல்லா ஆக்ஷன்லையும் செயல்கள்லையும் அவர் காணாத கிருஷ்ணரின் செய்களை காண்பார். கிருஷ்ணனுடைய காணாத செய் இருக்கியா, அது வந்து பார்ப்பார். அவர் வந்து காசை பார்க்க மாட்டார், காசு பார்ப்பார். இப்போ ஒருத்தரை பனிஷ் பண்ணிட்டாருன்னா அந்த பனிஷ் பண்ணவரை வந்து அவர் பார்க்க மாட்டார். இந்த பனிஷ்மெண்ட்டை சாங்ஷன் பண்ணார்ல, அது யார் சாங்ஷன் பண்ணா, கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா இஸ் த காஸ் ஆஃப் காசஸ். இந்த காரணத்துக்கும் காரணம் கிருஷ்ணா தான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து பார்த்துட்டாங்கன்னா அவர் தான் வந்து என்னது, ஆன்மீக அறிவை பெற்றவர்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பாவம் பண்ணவர் கூட அந்த ஆன்மீக அறிவுன்ற போர்ட்ல உட்காந்துட்டாருன்னா அவர் வந்து இந்த மெசேஜை கடக்க முடியும். அது எப்படி கடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுல கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுத்துருக்காங்க. நான் படிக்க ட்ரீட் பண்ணிங்க. சமாசிதா ஏ பாத பல்லவ பலவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரே பவாமுதி வத்ச பதம் பரம்பதம் வத்ச பதம் பரம்பதம் பதம் பதம் யத் விபதான தேஷாம். அதாவது இந்த உலகத்துல வந்து எல்லா ஸ்டெப்பும் டேஞ்சர் தான். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சனா அந்த ஸ்டெப்ல டேஞ்சர் இருக்கு அப்படின்னா. ஓகே, ஆனா யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணருடைய பொற்பாதங்களை சரணடைஞ்சிட்டாங்களோ அந்த பொற்பாதங்கள் தான் போட்டுன்றான் இந்த ஸ்லோகத்துல. அது ஒரு படகு. யார் வந்து அதை சரணடைஞ்சிட்டாங்களோ அவங்க வந்து முராரியோட பாதங்களை சரணடைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஓஷன் ஆஃப் மெட்டீரியல் வேர்ல்டு இருக்கு இல்லையா, இந்த மிஸ்டரிஸ் நிறைஞ்ச வேர்ல்டு இருக்கு இல்லையா, தொன்மங்கள் நிறைந்த வேர்ல்டு, அது வந்து ஒரு காஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற தண்ணியை கிராஸ் பண்ற மாதிரி. காஃப்னா என்னது, கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டியோடைய பாத சுவடு எப்படி இருக்கும், கொஞ்சமா. அதுல தண்ணி இருந்தா எவ்வளவு இருக்கும், கொஞ்சோண்டு தண்ணி. அதை தாண்டது ஈஸியா கஷ்டமா, ரொம்ப ஈஸி.
அதனால யார் வந்து இந்த கிருஷ்ணனுடைய பாதங்களுக்கு சரணடைஞ்சிட்டாங்களோ அவங்க வந்து ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணிடுவாங்க. இந்த போட் என்னது? கிருஷ்ணனுடைய பாதங்கள். அதை காட்டுறது யாருன்னா குரு. ஓகே, so by the mercy of Krishna we get Guru. By the mercy of Guru we go back to Krishna. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தோம். அதனால இது எப்படி அந்த பாவம் பண்ணவர் வந்து புனிதமானார் அப்படின்னா எப்படி ஆகும் சொல்லுங்க. How a person who is very sinful started chanting, எப்படி அவன் உடனே புனிதமாயிடுறான்? அந்த ப்ராசஸ் என்ன? By chanting. என்ன அது சாண்ட் பண்ணும்போது? அந்த ஹார்ட் கேக்குது, அது கேக்கும்போது ஹார்ட் பியூரிஃபை ஆகுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணர் வந்து அவருடைய இதயத்துக்குள்ள போயிட்டு அவருடைய அனந்தங்களை எல்லாம் கொள்றாரு. அவருடைய என்னென்ன இக்னோரன்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்றாரு? பேர்ன் பண்றாரு. ஓகே, இந்த ஆன்மீக அறிவு மூலமா என்ன பண்றாரு? இந்த ஆல் த அன்ஃபேவரபிள் அக்யூமுலேஷன்ஸ், அந்த மனதில் என்னென்ன இருக்கோ அந்த ஒரு தேவையில்லாததெல்லாம் அழிக்கிறாரு. நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்? ஃபுல்ஃபில் பண்ணாத ஆசைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் அந்த உலகம் வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆசைகளை வந்து பூர்த்தி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக சிம்பிள் ரியாக்ஷன்ஸையும் வந்து கேதர் பண்ணிக்கணும். இந்த ஆசைகள் எல்லாம் போகணும்ல. மேலே இருக்கிற செடியை மாத்திரம் விரும்ப பண்ணா திருப்பி அந்த மரம் வளருமா வளராதா? வேருக்கு தானே வளரும். ஓகே, அது மாதிரி அந்த வேரோட பிடுங்கினாதான் அந்த மரம் வளராது. இந்த ஆசைகளுடைய நுனி புல்ல மாத்திரம் நம்ம இது பண்ணோம்னா அதனால பிரயோஜனம் இல்லை. அழிச்சோம்னா அந்த ஆசையோட சீடு அதோடைய என்னென்ன உருவாக்குறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கும் அது எல்லாத்தையும் வேரோட கொடுக்கணும். அப்போதான் அந்த ஆசைகள் வந்து இறக்கும். இல்லைன்னா ஒரு வயசானவர் கூட நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் தான் என்ன பிரச்சனை? ஒரு வயசானவர் இருக்காரு, நமக்கு 90 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு கூட ஆசைகள் இருக்கும். ஏதோ ஒரு ஆசை இருக்கு அவருக்கு. அப்ப என்ன பிரச்சனை? கரெக்ட், நிச்சயமா இன்னொரு பலி உண்டு. வயசானவங்கலாம் எல்லாம் சரியா போச்சு அப்படி கிடையாது. அவங்களால என்ஜாய் பண்ண முடியல, அவ்வளவுதான். அந்த பாடி வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆனா ஒன்ஸ் அந்த ஏஜ் வந்துருச்சுன்னா எங்கேஜ் வந்து திருப்பி என்ஜாய் பண்ணுவான். ஓகே, குழந்தையாலையும் என்ஜாய் பண்ண முடியாது, வயசாகவும் முடியாது. இந்த இன்பிட்வீன் பீரியட் தான் என்ஜாய் பண்றாங்க. புரியுதா? சென்சஸ் எப்போ ரொம்ப வலிமையா இருக்கும் அப்போ என்ஜாய்மெண்ட் ரொம்ப இருக்கு. அவங்க பக்தி சேவையில் வரமாட்டாங்க மேக்ஸிமம். ஓகே, அதனால ஆசைகள் இருந்தால் என்ன பிரச்சனை? திருப்பி பிறப்பு இறப்பு இருக்கும். அது என்னது? ஓஷன் ஆஃப் மிசரிஸ். வெளியே வரவே முடியாது. ஸோ யாரால வெளியே வர முடியும்னா யார் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆன்மீக குருவை எடுத்துட்டு பகவானுடைய பாதங்களுக்கு சேவை பண்றாங்களோ அவங்களால மாத்திரம்தான் இந்த ஓஷனை வந்து ஒரு காஃப் கூட்டணியில் இருக்க தண்ணி மாதிரி ஈஸியா கடக்க முடியும். மற்றவங்களால முடியாது. அந்த ஒரு சின்னப்படுத்தால முடிஞ்சிச்சு. ஓகே, அதனால குரு வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன? அவருடைய டியூட்டி என்னது? தன்னுடைய சிஷியர்களை வந்து ப்ராப்பரா என்கேஜ் பண்றது. டிஎஸ்னா ட்ரான்ஸ்ஃபர் நாலேஜ், டிஎஸ்னா 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 டிவோஷனல் சர்வீஸ். இது ட்ரான்ஸ்ஃபர் நாலேஜ். ஓகே, டிகே. ஸோ குரு வந்து தன்னுடைய சிஷியனை வந்து ப்ராப்பரா என்கேஜ் பண்ணுது. அதுதான் வந்து குரு பண்ணக்கூடிய கடமை. அவர் வந்து எந்த விதமான உள்நோக்கம் இல்லாம தன்னுடைய சிஷியனை வந்து ப்ராப்பரா பக்தி சேவையில் என்கேஜ் பண்ணோன்னே அதனுடைய சிஷியர் என்ன பண்றான்னா இதை வந்து ஆன்மீக அறிவை வந்து பெற்றுட்டு கிருஷ்ணனுடைய காணாத நிகர் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா வந்து ஹரே கிருஷ்ணா. ஓகே, இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பாவம் பண்ணவர் கூட என்ன பண்றாரு? இந்த ஓஷன் ஆஃப் மிசரிஸ். ஓஷன் ஆஃப் மிசரிஸ் புரியலையா? இந்த கடல் மாதிரி இருக்கிற துன்பங்களை வந்து ஈஸியா வந்து கடந்துறாரு. ஓகே, இது கிளாஸ். நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம்லாம் பார்த்தோம். என்ன ஸ்லோகம் பார்த்தோம்? அந்த 4.36 36 கரெக்ட். 36 35 வந்து ரெண்டாவது சாப்டர், 34 ஃபர்ஸ்ட் சாப்டர். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? அந்த 3 மோட்ஸ் தான் இதுக்கு காரணம் பார்த்தோமா இல்லையா? 27 பிரத்யதே கிரியமானானி குணைகர்மாணி சர்வதா அஹங்கார குணாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? இதுக்கு சம்பந்தமா ஒரு பாகவத்துல ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா?
எப்படி வந்து பகவானுடைய பாதங்களை சரணத்தை வந்து ஈஸியா அந்த ஓஷன் ஆஃப் மிஸ்ஸஸ் கடக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. சமாசிதாயே பாத பல்லவ பலவம் மகத் பத புண்ணிய யசோமுராரே பவாமுதி வத்ச பதம் பரம் பதம் 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 யத் பதாம தேஷாம். இது பார்த்தோம். ஓகே, அதுக்கடுத்து கடைசியா என்ன பார்த்தோம்? கிருஷ்ணர் வந்து இந்த நாலேஜ் வந்து ஹார்ட்லேருந்து கொடுக்குறாரு. அது என்ன ஸ்லோகம்? அது சத்துவ ஸ்லோகில உள்ள ஸ்லோகம், 10வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகம். ஓகே, நான் சொல்றேன். தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அஹமஜ்ஞானம் தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. மிகப்பெரிய கருணையால் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் வந்து அந்த பக்தனுடைய அந்த மோஸ்ட் சிம்பிள் பர்சன் இருக்காங்க இல்லையா, ரொம்ப பாவனுடைய ஹார்ட்ல போய் உட்கார்ந்துட்டு அவருடைய அந்த ஆன்மீக அறிவினால லேம்ப்னால அந்த ஷைனிங் லேம்ப்னால அவனுடைய என்னென்ன அறியாமை இருக்கோ அதையெல்லாம் ஃபீல் பண்றாரு. அதனால அந்த பர்சன் ஹூ இஸ் சாண்டிங் ஹரி கிருஷ்ணா அவங்களுடைய ஃபேஸ்ல வந்து பிரைட்டா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய இருக்கிற அறியாமைலாம் போயிடுச்சு, அவங்களோட முகமே மாறிடும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்கல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அது ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி ஒரு அருமையான பேசா மாறிடும், ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா அந்த சாண்டிங் பண்ண பண்ண இதயத்துல இருந்து நாலேஜ் கொடுத்துட்டே இருக்கிறார் கிருஷ்ணன். ஓகே, தேனே பிரம்மசித்தையா ஆதிகவியே முகியன் தேர் சூரையா. கிருஷ்ணர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மாவுக்கு வந்து இதயத்துல மூலம் தான் அந்த நாலேஜ் கொடுக்குறாரு, ஹார்ட் டு ஹார்ட் டிரான்ஸ்ஃபர். ஓகே, அந்த மாதிரி வரும்போது அவருக்கு என்னென்ன அகந்தங்கள் இருக்கோ அதெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதனால முதல் ஸ்டெப் பக்தி சேவை தான். பக்தி சேவையில முதல் ஸ்டெப் என்னன்னா சாண்டிங், ஹரே கிருஷ்ண மந்திரம். இது சாண்ட் பண்ண அவங்களுக்கு என்னென்ன பேட் ஹேபிட்ஸ் இருக்கோ கெட்ட பழக்கங்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த கெட்ட பழக்கங்களை போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி பண்ணோம்னா அது போகிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனை வந்து சாண்ட் பண்ண சொல்லும் போது அவரே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுருவார். இது வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து அயல்நாட்டுக்கு போறாரு. அங்கே 4 விதமான ஒழுக்க விதிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அவங்களால முடியவே முடியாது. நோ மீட் ஈட்டிங் தான். என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? சண்டைக்கே வந்துடுவாங்க. கரெக்டா இல்லையா? புலால் சாப்பிடக்கூடாது, புலால் உணவு உள்ளக்கூடாது, சூதாடக்கூடாது, தகாத உறவு வச்சுக்கூடாது, அப்புறம் இன்டாக்சிகேஷன்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சொன்னோன்னா எங்க கிளைமேட்டிக் எல்லாம் ஒத்து வராதுன்னு வாங்க. கரெக்டா இல்லையா? கட்டாயம் குடிச்சாதான் எங்களுக்கு இருக்க முடியும் அப்படின்வாங்க. இந்த பெப்பர் மில்லிக்கு நாங்கள் தான் அங்கே சர்வே பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து அவர் பாடி அவங்கள உற்சாகம் பண்ண வச்சு அவங்க எல்லா விதமான கெட்ட பழக்கத்தையும் விட்டு பியூர் வைஷ்ணவா மாறினாங்க. கரெக்டா இல்லையா? தூய பக்தனா மாறினாங்க. ஸோ இது காரணம் என்னன்னா ஒருத்தர் வந்து அந்த ஹரியோட நாமத்தை சொன்னதுனால தான். ஹரியோட நாமம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க கூட யார் ஹரியோட நாமத்தை சொல்றாங்களோ அவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு குரு கிடைச்சிருவாங்க. அப்படியே அவங்க வந்து இந்த கல்வி பிரிவுகளை கடந்துடலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதான் கிருஷ்ணா சொல்றாரு, நமை பக்த பிரணச்சதி, என்னுடைய பக்தன் அழிவதே கிடையாது. அந்த எலிவேஷன் இப்படி விட்டால் ஆட்டோமேட்டிக்கலி அந்த உயர்ந்த தளத்துக்கு போகிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். -15 -13 போயிடுவாங்க. யாருன்னா யார் வந்து கிருஷ்ணரை பற்றி முயன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க இல்லையா, முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுவார். அவங்களோட உயரத்தில் இருக்கிற அறியாமல் நீக்க ஆரம்பிச்சிருவார். அவர் வந்து தப்பு பண்ண போனாலும் தடுப்பார், இதை பண்ணாத தப்பாயிடும் அப்படின்னு. மேக் ஷூர் முடிச்சுக்கலாமா? ரைட்டா? ரைட். மாதாஜி இது கொஸ்டின்ஸ் எது இருக்கா? கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோன்லையும் கேட்கலாம், நீங்களும் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் தான். ஹரே கிருஷ்ணா. சங்கீதா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் வருது அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? ஒரு ட்ரம் ரொம்ப பிடிக்கிற ஒரு ட்ரம் கடை இருந்தால் வச்சுக்கோங்களேன் குருஜி. மேபி அவர் நினைக்கிறாரு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியலை, மேபி பட் வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நம்ம சாண்டிங் பண்ண சொன்னால் லைக் கண்டிப்பாக. ஆமாம், அவருடைய ஆர்வம் இருக்கு இல்லையா, அவர் வந்து ரொம்ப சீரியஸாக நான் வெளியே வரணும்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்குறேன் அப்படின்னு சரணாகதி வராது இல்லையா, அந்த மாதிரி பர்சன் வந்து இஃப் தே டேக் அப் த சாண்டிங்
இந்த சாண்டிங் ரொம்ப தீவிரமாக பண்ணாங்கன்னா அந்த பேட் ஹேபிட்ஸ் வெளியே விடுவாங்க. ஓகே, இந்த சாண்டிங் வந்து கொஞ்சம் அது என்ன பண்ணுறது, அதில் இன்ட்ரெஸ்ட் வரணும், சாண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வரணும். அவங்கள்ட்ட இருக்கிற புத்தகங்களை காரணத்துலாம் அவங்களுக்கு வந்து சாண்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகம் பண்ணணும். அது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பிரபுபாத டைத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷன், இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் அடிக்ட் ஆனவங்கலாம் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. கவர்மெண்ட்டே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவங்கெல்லாம் இப்படி இருந்தவங்க ஹிப்பீஸாக இருந்தாங்க, இப்போ வந்து கடவுள் பைத்தியமாயிட்டாங்களே இது எப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கிறிஸ்டின் பாதிரியாக இருப்பாங்கள்ல, ஃபாதர்ஸ், அவங்களாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அந்த கவர்மெண்ட்டே ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி ஹெவி, எப்படி இந்த அடிக்ட் ஆனவங்களெல்லாம் அடிமையானவங்களாம் மாற்றுறது, அந்த ரீஹாபிலேஷன் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க இல்லையா, சீர்திருத்தம், அந்த இதை ப்ராசஸ்க்கு நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மணியே இல்லாமல் ரொம்ப அது வந்து எல்லாரையும் மாற்றிட்டாங்க. அது எப்படின்னா அது வந்து அந்த ஹரிநாமத்தோடைய மகிமை. அது யார் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹார்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாருன்னா, எப்படி வந்து ஒரு அரசன் உள்ள வரும்போது, ஒரு அரசன் இருக்கிறாரு, அந்த அரசனுக்கு வந்து ஒரு ஏழை வந்து ஃப்ரெண்டாகிறார் திடீர்னு. ஓகே, அந்த ஏழை ஃப்ரெண்டாகிட்டா ஒரு நாள் சொல்கிறார், கிங்க சொல்கிறார், நான் அவங்க வீட்டுக்கு நாளைக்கு வரேன் அப்படின்றார். இப்போ அரசன் வீட்டுக்கு போகும்போது அந்த ஏழையோட வீடு எப்படி இருக்கணும், அது அரசனுக்கு வரவேற்கக்கூடிய தகுதி இருக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அரசனுக்கு நெருங்கி இருப்பாங்க இல்லையா பார்க்குறவங்கலாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீடுக்கு வந்து மாற்றுறாங்க, ஏழையோட வீட்டை மாற்றுறாங்க, அரசன் வர மாதிரி தங்கி இருக்கிற மாதிரி ரூம்லாம் ரெடி பண்ணி அந்த மாதிரி வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இஸ் ஹவுஸ் சேஞ்சுடு. அதே மாதிரி தான் கிருஷ்ணர் வந்து ஒருத்தருடைய பாட்டுக்குள்ளே போகிறாருன்னா, கிருஷ்ணர் தங்கக்கூடிய இதயமாக இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும், அவரோட பாட்டெல்லாம் சேஞ்ச் ஆகணும்ல, ஆல் த திங்ஸ் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. அந்த பேட் ஹேபிட்ஸை குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அப்புறம் ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் விட்டுருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. யார் வந்து ஹரிவேல அட்டாச் ஆகிட்டாங்களோ, ஹரி வரணும் முடிவு பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக தேர் ஹார்ட் பிகம்ஸ் டெம்பிள், இதே வந்து கோயிலாக மாறிடும். ஓகேவா, அதனால அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக ஒருத்தர் வந்து நம்பிக்கையோடு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம் வெரி பியூர். சின்னர் பிகம்ஸ் சேம் பர்சன், சேஞ்சி பர்சன். ஓகே, பக்தனை மாறிடுவோம். அந்த மாதிரி ஒரு பக்தனை வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அவர் ஏதோ தவறு பண்ணிட்டாலும், ஒரே ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கிறாரு, பிரபுபாத டிசபிஸ் வந்து அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் சாண்ட் பண்ணி விட்டுட்டாங்க, எப்பயோ ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு திருப்பி. அப்போ வந்து யூ டோன்ட் கால் ஹிம் அஸ் அ சீனர், பாவம் பண்ண சொல்லக்கூடாது, யூ கால் ஹிம் அஸ் சேஞ்சின்றார் கிருஷ்ணன். 9வது அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகம், சிப்ரமவி தர்மாத்மா சஸ்தாந்தி சரி படி 9.30. அவர் வந்து சீக்கிரமாகவே நலமாயிட்டார். அவர் வந்து ஈவன் தோ ஹி ஹஸ் கமிட்டட் சின்ஃபுல் ஆக்ஷன்ஸ், அவர் வந்து பாவத்தை பண்ணாலும் அவர் வந்து ஒரு பாவி கிடையாது, அவர் புனித மனிதர் தான் கருதணும்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். இருக்காங்க அபிஷேஷிதரா சோழ வஜ்ரேமா மண்டிபா சாதுரேன சம்பந்தவ்ய சம்யக் விவிஸ்தோ ஹீசனா. அர்த்தப்படி even if one commits the most abominable action, if he is engaged in the devotional service, he is to be considered saintly because he is properly situated in his determination. இந்த மாதிரி ஒரு பக்தர் இருக்கிறவங்க வந்து எப்பயோ ஒரு திருப்பி அந்த ஃபேன் சுத்தும்போது கொஞ்ச நேரம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய ஹேபிட்ஸ்னால ஏதோ ஒரு தவறு பண்ணாலும் ஸ்டில் ஹி இஸ் கால்ட் சேண்ட்லி. அவர் வந்து குத்தம் சொல்லாதீங்க கிருஷ்ணன் சொல்றாரு, ஏன்னா அவர் ஆல்ரெடி அந்த பிளாட்ஃபார்ம்ல நிலை பெற்றுட்டாரு. அதுக்கடுத்த ஸ்லோகம், சிப்ரமவி தர்மாத்மா சஸ்வசாந்தினும் சரி கௌந்தேயா பரிசானி நமே பக்த பிரணஸ்யதி, என்னுடைய பக்தன் அழியவே இல்லைன்றார் கிருஷ்ணன். ஓகே, நித்திய முக்தா நித்திய சித்தா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இஷ்டம், அவங்க எப்பயுமே அழிய மாட்டாங்க. நித்திய சித்தா எப்பயுமே கிருஷ்ணனை பத்தி நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா நித்திய பக்தா இருக்காங்க இல்லையா, அவங்க டிவோட்டீஸ் பக்தர்களா மாறுறாங்க. அவங்க வந்து எலிவேஷன் கிடைச்சிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த பழைய வாசனை எல்லாம் இருக்கும். ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க, நான்வெஜ் சாப்பிட்டு இருக்காங்க, விட்டுட்டாங்க ஒரு நாளைக்கு, அப்புறம் திரும்பி போகும்போது அந்த பழைய வாசனை கொஞ்சம் வரும். இவங்க தான் கேண்டிடேட்ஸ் டு கமிட் மிஸ்டேக்ஸ், இவங்க தான் தவறுகள் பண்ணது சான்ஸ் அதிகம். நித்திய சித்தா வந்து தவறு பண்ண மாட்டாங்க, அவங்க ஆல்வேஸ் கிருஷ்ணா தவறு பண்ண மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி பர்சனை வந்து they will never perish in கிருஷ்ணன். அவங்களுடைய பக்தி சேவை நான் வந்து இப்படி பாதுகாத்து வச்சுப்பேன், அவங்க வந்து அழியவே மாட்டாங்கன்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனோட போல்டா சொல்றாரு. அது தடுத்துருவார். அதுதான் வந்து 10.11 சொல்றாரு, அவங்க ஹார்ட்டுக்குள்ளே நான் இருந்துட்டு அவங்களை என்னென்ன அஞ்ஞானுக்கோ அதை போக்கிட்டே இருக்காரு.
ignorance இருக்கும்போது தப்பு பண்ணுவாங்க. அவங்களுக்கு அறியாம போயிடுச்சா தவறே பண்ண மாட்டாங்க. அந்த அறியாமை போகக்கூடிய நாலேஜை நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஷைனிங் லேம்ப் ஆஃப் நாலேஜ் இதை வந்து கொடுத்து அவன்கிட்ட என்ன அறியாமை இருக்கோ அதை போக்க வேண்டும். இது யாருக்கு தேவைப்படும்னா நித்திய சித்தாந்தம் தேவைப்படாது. ஏன்னா they are fully knowledge. பட் நித்திய பந்தா who is trying to become liberated பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து வந்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து they need lot of helping hands. இப்போ கிருஷ்ணா வந்து உதவுது. பிரபுஜி அந்த saintly person சொல்றீங்கல, கிரீன் பண்றாங்க, அவங்க அப்பயும் saintly சொல்றாங்க. அவங்க வந்து நித்திய பக்தாவா இல்ல நித்திய ரெண்டே கிடைக்குதான். நித்திய பந்தா நித்திய சித்தா. நித்திய பந்தானா என்ன அர்த்தம்னா எப்ப நம்ம இந்த உலகத்துக்கு வந்து கட்டுண்டோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. we have become slave, right? slave to whom? senses. இந்த மாதிரி நம்ம குணங்களுக்கு எப்ப அடிமையானோன்றது கணக்கே கிடையாது. போன பிறவியா மில்லியன்ஸ் ஆஃப் பர்த்ஸா போய்கிட்டே பார்த்தாலுமே அப்பவே நம்ம சென்சஸ் அடிமையாக தான் இருக்கும். அதுக்காக நித்திய பத்தா எப்போ வந்தோனே தெரியாது, எப்போ இந்த வழிக்குள்ள விழுந்தோனே தெரியாது. அவங்க எப்போ விடுபட்டாங்களோ அப்போ they become நித்திய சித்தா. புரியுதா? they are no more நித்திய பத்தா. அது போகிற வரையும் நம்ம பத்தா தான் இருக்கும், அந்த பிணைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. இப்போ பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். நிறைய பாயிண்ட் வாட்ச் Guru Aparadi. Aparadi is very so most simple person. Okay, அதனால குரு வந்து எப்பவுமே அபராதம் பண்ணக்கூடாது, அப்பன் பண்ணக்கூடாது. அப்பன் பண்றது ரொம்ப தவறான விஷயம். அவர் மனசு நோய்க்கிறது, இந்த மாதிரி நான் டீச்சர் லெசன் டு கிவ், இதெல்லாம் வந்து தவறான விஷயம். ஓகே, பண்ணக்கூடாது. பிடிக்கலாம் ஒதுங்க. ஹரே கிருஷ்ணா சொல்லி. ஓகே. due to the 3 modes one does mistakes. அந்த 3 குணங்கள் மூலமா அவன் மிஸ்டேக் பண்றான். ஆனா நான் தான் இதை ஆக்டிவிட்டி பண்றேன்னு நினைக்கிறேன். அது அகங்காரத்தினால. கரெக்டா? மாதாஜி உங்க பாயிண்ட் இருக்கா? இல்ல நீங்க லேட் ஆனீங்க. ஆன்லைன் முடிச்சிட்டு all properties are Krishna's. We should use them in the service of Krishna. Otherwise we are thieves. So we should not enjoy our senses. We should satisfy Krishna. Krishna is the controller of all senses. By satisfying his senses, we are also satisfied. அது என்ன அது குறைச்சிதான். எல்லாமே கிருஷ்ணனுடைய ப்ராப்பர்ட்டினா இந்த புலன்களும் கிருஷ்ணனுடைய ப்ராப்பர்ட்டி. அதனால அந்த புலன்களும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். Later, chanting is the first step in bhakti seva. At any cost, one should give it Hare Krishna join. மாதா ஜெயனா ஸ்ரீஷாவன். ஓகே. ஹரே நாசி. ஃபயர் வந்து எப்படி பர்ன் பண்ணிடுதோ அத மாதிரி கிருஷ்ணரும் வந்து உள்ள ஹார்ட்ல அறியாமல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பர்ன் பண்ணிடுவார். வெரி குட். ஷைனிங் லேம்ப் ஆஃப் நாலேஜ். அந்த அறிவு மூலமா, ஆன்மீக அறிவு மூலமா என்னென்ன அறியாம இருக்கோ அதெல்லாம் நீக்கிடுவார். ஓகேவா? மாதாஜி சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. Murari the demon killed by Murari demon killed by Krishna. Mura the demon வந்து is killed by Krishna. Okay, very good. Fair point is only. சொல்லு. Mura the demon killed by Murari. correct அப்படி சொல்லணும். முராரினா கிருஷ்ணா தான். At any cost, one should not give up chanting and kalpana. Akshaya, if one has done all sins, also if he came to the spiritual knowledge, no good nanikira. இல்ல அது if you are so very simple, he will not come to spiritual thing. But if he approaches Guru, then he can become sane. அப்போ ocean of the material world வந்து cross பண்ணலாம். ஆமா. Knowledge is given by Guru. Other than அடுத்தது போட்டுக்கலாம். Okay sir. 4.36 Even if you are considered to be the most sinful of all sinners, when you are situated in the boat of transcendental knowledge, you will be able to cross over the ocean of misery. இதுதான் இந்த டாபிக். ஓகேவா? That's very important ஸ்லோகா. புரியுதா? 4.36. அவன் படிச்சியா? டவுட் கேட்டியா? அது சொல்றேன் பாயிண்ட். அவன் அடுத்தது போட்டுட்டான். This knowledge is given by Guru. After one gets his knowledge, he will see the Krishna in all things. He doesn't see the cause, he will see the cause of cause. ஆமா.
வெரி குட். அந்த மாதிரி ஒருத்தர் தான் இனிஷியேட்டர்னு சொல்றோம். ஓகேவா? அவர் தான் இனிஷியேட்டர் டு கோ கிராஸ். ஓகே. Who sees the cause of us? ஆமா, கிருஷ்ணர் தான் எல்லா விதமான காரணம். அதாவது ஒரு ரிவர்சல் வாழ்க்கையில வருதுன்னா அந்த ரிவர்ஸ்ல வந்து ரெண்டு விதமான மக்களுக்கு வரும். ஒன்று வந்து கிருஷ்ண பக்தர்களுக்கு, இன்னொன்று நார்மல் மெட்டீரியல் பர்சன்ஸ். மெட்டீரியல் பர்சன்ஸோட அக்கௌண்ட்டை வந்து இஸ் மெயின்டைன் பை யமராஜ். ஓகே. கிருஷ்ணா கான்சியஸ் பர்சனோட அக்கௌண்ட் யார் மெயின்டைன் பண்றா? கிருஷ்ணா ஹிம்செல்ஃப். அப்ப அந்த ரிவர்ஸ்ல வருதுன்னா கிருஷ்ணருடைய அப்ரூவல் இல்லாம அந்த பின்னாடி வராது. இப்போ கிருஷ்ணர் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரிவர்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ், இது வந்து நான் பழைய பிறவியில எந்தையோ ஒரு பிறவியில பண்ண ஒரு தவறுக்காக இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து எனக்கு கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இது அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, தத்தையனகம்மா சுசமிக்ஷமானம் புஞ்சானயமானம் ரிதமபாது. பிரபுபாத இந்த ஸ்லோகத்துடைய பர்பட்ல போட்டுட்டார். ஃபர்ஸ்ட் வந்து we have to accept the reversal. இந்த ரிவர்ஸ் வந்து என்னுடைய செயல்னால ஏற்பட்டது தான் இது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, ப்ரீவியஸ் பண்ண ஆக்டிவிட்டீஸ்னால ஏற்பட்டது. ஆமா, இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இதை அக்செப்ட் பண்ணிட்டு இதை ஃபெசிலிட்டேட் பண்ணிருப்பார்ல ஒருத்தர். இந்த துன்பத்தை கொடுத்தா கிருஷ்ணரே நேரம் வந்து கொடுக்க மாட்டார். அது மிகப்பெரிய டிமாண்ட்ஸ் கொடுப்பாரு. கம்சன், ராவணன் அங்கெல்லாம் வந்து நேரவே பனிஷ் பண்ண. நம்ம மாதிரி இருக்கவங்க என்ன, நம்ம இன்பிட்வீன் இல்லையா, நமக்கு வந்து ஒருத்தர் மூலமெல்லாம் துன்பம் வரும். அவர் வந்து ஹி இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் திஸ். அவர் யாரா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மாமனா மாமியாரா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், பாஸா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். தேர் ஃபெசிலிட்டேட்டிங். இவங்களுடைய கர்மாவை கழிகிறதுக்கு அவங்க மூலமா என்னடி பண்றப்போ ஒழுங்கா பார்த்துக்கிறது இருக்கிறாங்க. அதெல்லாம் தேர் சம் ஸ்கோல்டிங் ஆர் சம் பெயின் டு த ஹார்ட். இதை வந்து அவங்க கோ த்ரூ பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்க ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. அதை ஃபெசிலிட்டேட் பண்றாங்களா, அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ஆமா, அவங்க மேல கோவப்படக்கூடாது. அவங்க மேல கோவப்படுறது வந்து முட்டாள்தனம். ஏன்னா இது வந்து கிருஷ்ணருடைய அப்ரூவல்லாம் நடக்குது. நடக்கும்போது அந்த ஃபெசிலிட்டேட் பண்றாங்க மொத்தம். அவங்க தான் they are making your karma reduced. உன் கர்மா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க உதவுறாங்க. மூணாவது, அதில் என்னென்ன நன்மைகள் வரும் அதை கிருஷ்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணிடுறாரு. எந்த ஒரு துன்பம் வரும்போது ஃபுல்லாக துன்பமாகவே இருக்காது, அதில் ஒரு நன்மைகள் வரும். இப்போ 7 நாள் சனி சொல்கிறாங்கல்ல, அது போகும்போது கொடுத்துட்டு போகணுவாங்க, கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு துன்பம் வரும்போதோ அதுக்கு ஒரு நன்மை வரும். அது மாதிரி அந்த நன்மையை வந்து எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அதை கிருஷ்ணன் மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாலாவது, அதில் வந்து மூணாவது என்ன, அதில் எந்த துன்பம் வருதோ அந்த துன்பத்தை மேக்ஸிமம் கம்மி மினிமைஸ் பண்ணிடுவாங்க. நாலாவது வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க, அந்த பெனிஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறது. அது 4. மூணாவது, என்ன துன்பம் வருதோ அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைய கொடுக்க முடியும் அவ்வளோ குறைய கொடுப்பாங்க. அப்படின்னா இப்போ கையை போன்ற இடத்துல ஒரு சின்ன விரல்ல காயமா நின்றும், காய்கறி வெட்டும் போது லேசாக தூரத்தை வந்து சேரணும். ஆனால் அது வந்து கையை போக வேண்டியது. அந்த மாதிரி ஒரு பாவத்தை லேசா ஒரு விரல்ல வந்து ஒரு சின்ன வரும். இது வந்து துன்பத்தை கம்மி பண்றது, நன்மையை மேக்ஸிமைஸ் பண்றது. நாளுக்கு புரிஞ்சுதான்? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிவர்சலுக்கு யார் காரணம்? கிருஷ்ணா. கிருஷ்ணா காரணத்துக்கு காரணம் இல்லைன்னு சொல்ல, பட் நம்மளுடைய ஆக்டிவிட்டினால இந்த மாதிரி துன்பம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். we should not blame that person. ஐயோ இப்படி பண்ணி அப்படி பண்ணி தான் அது சமாளிச்சிருக்காமே, அவங்க ரொம்ப பாலிடிக்ஸ் பண்ணி நீ கவுத்திட்டாங்க, இப்படி கிடையாது. இதுக்கு நான் தான் காரணம். அது ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க, அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். மூணாவது, அது என்னென்ன துன்பம் வருதுன்னு நினைக்குதோ அதை மினிமைஸ் பண்ணிடுவார். கை போக முடியாது, விரலோட சின்ன காய்ச்சல் போயிடும். என்னென்ன பெனிஃபிட்ஸோட அதை மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுப்பாரு கிருஷ்ணன். இதெல்லாம் எப்படி ஆர்கனைசேட் பண்றானா 5வது பாயிண்ட்ல என்னென்ன இப்படி ஹோல் பாயிண்ட் நடக்குது இல்லையா, இது நடந்து முடிஞ்சா பாத்தீங்கன்னா உங்க ஆன்மீக வாழ்க்கையுடைய லெவல் அப் ஆயிடும். அதுதான் இந்த ஹோல் திங்கே கொடுக்குறாரு கிருஷ்ணன். இந்த கஷ்டம் வந்து இந்த மெட்டீரியல் ரூல்ஸ்க்கும் ஏற்றாப்படி இருக்கும், அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதனுடைய எண்டு வந்து இந்த ரிவர்ஸோட எண்டு வந்து வேறு ஆன்மீகத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னேற மாதிரி கிருஷ்ணர் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுவார். ஆர்கஸ்ட்ரேஷன் தெரியல, மற்ற நடுவில் நிற்பாரு, எல்லாம் மியூசிக் போடுவாங்க, கையை ஆடிட்டே இருப்பாங்க, இப்படி போல் இப்படி போல், அதான் ஆர்கஸ்ட்ரேட்டர். அதே மாதிரி கிருஷ்ணா இஸ் ஆர்கஸ்ட்ரேட்டிங் த ஹோல் திங். இந்த மாதிரி கஷ்டம் வரும், இப்படிலாம் வரும், இவர் ஃபெசிலிட்டேட் பண்ணுவார், இப்படி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடுவார். இது முடிவில் வந்து அவருடைய ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப சிறப்பாயிடும். அதனால எந்த விதமான ரிவர்சல் வந்தாலும்
அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. அதனால மெட்டீரியலாக போனாலும் ரிவர்சல் வரும், ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் ரிவர்சல் வரும். அந்த ரிவர்சல் இஸ் எ மெர்சி ஆஃப் கிருஷ்ணா. அந்த ரிவர்சலை கொடுத்து அந்த பக்தனை இன்னும் கொஞ்சம் முன்னேறதுக்காக அந்த ரெடி பண்றாரு. சித்திரகேது காட் ரிவர்சல். என்ன ரிவர்சல் கிடைச்சது? அவன் வந்து he was become great devotee, மிகப்பெரிய பக்தனா மாறிட்டான். ஒரு 1 lakh year வந்து he has become a வித்யாதரா king. வித்யாதரா ஒரு பெரிய பிளானட்ல அவன் பெரிய கிங்கா மாறிட்டான். இங்க இருந்த கிங் அங்க போய் இதாயிட்டார். கிருஷ்ணா வந்து ஒரு எலிவேஷன் கொடுக்குறாரு. 7 நாள் கிருஷ்ணா நேர பார்க்கறாரு. கிருஷ்ணனுடைய பாதங்கள்ல ஷெல்டர் வாங்கிட்டாரு. இப்போ he has become a king for the வித்யாதரா பிளானட். அங்க 1 lakh years வந்து he is chanting ஹரிநாம சங்கீதம். Beautiful women எல்லாம் இருக்காங்க. But no sense gratification. Only chanting Hare Krishna mantra. ஆமா, ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டைம் நம்ம சிவனும் பார்வதியும் அருகே உட்கார்ந்ததை பார்த்து இவன் வந்து இவன் என்ன பண்ணாங்கன்னா, சிவா என்ன உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி, நானும் வந்துட்டு இருக்கேன் பிளைன்ல, நீ உட்காந்துருக்கியா, பொய் கூட உட்காந்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு இதான பேசுறாரு. ஃப்ரெண்ட்லி மூவ். ஆமா, சிவனுக்கு புரியுது. ஆமா அப்படி சிரிச்சு விட்டுறாரு. ஆனா பார்வதி கோவம் வந்துச்சு. நீ என்ன ஒரு என்னுடைய பையன், ஏன்னா எல்லாரும் அம்மா அப்பா வந்து சிவன் பார்வதி தான் அம்மையை போவோம் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே. கோவம் வந்து அவன் என்ன பண்ணாங்க, சபிச்சிடலாம். நீ ஒரு அரக்கனா மாதிரி சபிச்சிடலாம். இது ரிவர்சல் ஆமா, நிச்சயமா அது ரிவர்சல் தான். ஆனா அந்த சித்திரகேது உடனே பிளேன்ல இறங்கி வந்து மன்னிச்சிருந்தாம்மா, நான் பண்ணது தவறா இல்லை, தவறில்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த ஆக்ஷன் உங்களுக்கு தவறா கண்ணில் பட்டுருச்சு, உங்க மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்காக நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பத்திரம் வாங்கிட்டு he accepted. I accept whatever you say அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அது தவறு பண்ணல. ஆக்சுவலா அவர் வந்து சிவனுடைய அந்த அவர் க்ளோஸா இருக்காரு சிவனுடைய. அப்படின்னு சொன்னா அவர் க்ளோஸ், அவர் ஃப்ரெண்ட்லி டாக், அவர் இஸ் வெரி க்ளோஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல இருக்கும்போது அவர் சிவன் வந்து தவறா எடுத்துக்கல, ஆனா அந்த பார்வை தவறா எடுத்துட்டாங்க. ஓகே, ஆனா அதுலயும் நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த ரிவர்சல் இஸ் ரிவர்சல் பார்வை. இந்த ரிவர்சலையும் he accepted it without saying any word to பார்வதி. நீங்க விகாஸ் பண்ணீங்க, நீங்க தவறு தான் பண்ணீங்க, நான் வந்து தவறே பண்ணல, சிவனை பத்தி நான் இப்படி சொல்லவும் இல்லை, நீங்க எப்படி நீங்க தவறா நினைச்சீங்க, இப்படிலாம் அவர் வந்து வாக்குவாதம் பண்ணல. he accepted it. அப்புறம் வந்து he has become a great demon called Dhritarashtra. அடுத்த பதவி உடனே பார்வதி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் இவ்வளவு தூரம் சாபம் கொடுத்துமே இவர் ஒண்ணுமே சொல்லி சிவன் கேட்பாங்க. அப்ப சிவன் சொல்வார், இதுதான் பக்தனுடைய க்ளோரிஸ். ஒரு பக்தனான் இப்படிதான் இருப்பான், அவன் தன்னோட இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ண மாட்டான். பக்தர் வந்து நரகத்துல இருந்தாலும் சரி, சொர்க்கத்துல இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க வந்து பக்தர் சேவை பண்ணி இருப்பாங்க. பக்தி சேவை அவங்களுக்கு வந்து டிஃபரன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ல பார்வதி ரொம்ப அஷேம்ட் ஆயிடுவாங்க. பார்வதி ஓஹோ இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம வந்து சபிச்சிட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்து திஸ் காஸ் இஸ் நாட் பார்வதி, தோ த இனிஷியல் காஸ் இஸ் பார்வதி, தி காஸ் ஆஃப் காஸ் இஸ் கிருஷ்ணா. தேங்க் யூ சொல்றவங்க அப்போ தேங்க் யூ சொல்ற சித்திரகேது, எஸ் தேங்க் யூ அம்மா சொல்றதா இல்லையா? அப்ப என்னன்னா சித்திரகேது அண்டர்ஸ்டுட், நம்ம பண்ண பழைய கல்வியில எப்பயோ உள்ள மெசேஜை கிருஷ்ணர் வந்து ஒரு சின்னதா கொடுத்துட்டாரு, நமக்கு இமீடியட்டா அதுக்கடுத்து we will go back to God, வைகுண்டலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சிச்சு. அவர் என்ன பண்றாரு, தேங்க்யூ சொல்றாரு. அடுத்த படல திருதராஷ்டிரனை பறக்கிறாரு, இந்திரன் கையில சாகுறாரு. அந்த ஆயுதம் கிருஷ்ணர் வழங்கப்பட்ட ஆயுதம், தண்டர்போல் வஜ்ராயுதம், அந்த ஆயுதத்துல இறக்குறாரு. அவர் வந்து he went back to God. Indra has got all the sins by killing a Vaishnava. அந்த யுத்தம் நடக்கும் போது தெரியும் இந்திரனுக்கு இவன் பெரிய வைஷ்ணவா. ஆமா, 1 year அறுத்துட்டு இருப்பாரு. ஆனா இது பண்ணுவாங்க. ஆனா ரிட்டாஷா only won that battle also, வின் பண்ணிடும். இருந்தாலும் அவன் வந்து he will encourage Indra to kill him. ஏன்னா வந்து விஷ்ணுவோட ஆர்டர் வந்து நீ கில் பண்ணணும். ஏன்னா விஷ்ணு வந்து he wanted Dhritarashtra to come back. இமீடியட்டா Dhritarashtra வந்து வந்துடணும் மேல. இந்திரன் எப்போ வருவான்னு தெரியாது. ஓகே, பட் who is the real winner? ஏன்னா yes immediately come to கோலோக் இருந்தாங்கன்னா இந்திரன் வர முடியல. அதனால சோ கால்ட் ரிவர்சல் எல்லாமே வந்து that is good for the devotees. பக்தர்களுக்கு அதை கொடுத்து கிருஷ்ணன் என்ன பண்றாங்கன்னா அவங்க எப்படி வந்து சீக்கிரம் வரலாம் அப்படிங்கிறது அவருடைய எந்த பாயிண்ட் வந்து இது ஒரு பாயிண்ட் கேட்டாங்களா? சரி சரி
பிஃபோர் பர்த் தான் சித்திரகேது. சித்திரகேது வந்து ஒரு குழந்தை பிறந்து இறந்தது தெரியல, ஒரு குழந்தை பிறந்தோடனே இறந்துடும். அதுதான் அழுவான் பயங்கரமா. என் குழந்தை பிறந்து இறந்துச்சுன்னு அழுத உடனே நாரதரும் அங்கேயும் வந்து அவங்க நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்படியே அவனுக்கு கேட்க முடியாது. அடுத்து அந்த குழந்தையை உயிர்ப்பிச்சு வந்து இந்த குழந்தை பேசும். இந்த பிறவை நீ அம்மா அப்பா, இந்த பிறவை நீ அம்மா அப்பா, போன பிள்ளை யார் அம்மா அப்பா அப்படின்னு நிறைய சொல்லும். மீன்ஸ் பஸ் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கிளம்புறேன், நான் கிருஷ்ணோட போயிட்டு இருக்கேன், என் கரெக்டா. அப்புறம் நாரத சொல்வாரு, இது இந்த குழந்தை வந்து உனக்கு போன பிறவியில எதிரியா இருந்தான், கரெக்டா இல்லையா? அதனால அந்த எதிரியா இருக்கிற அந்த பெயினை வந்து இப்போ உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறான். இந்த பிறவியில நீ அந்த குழந்தைய இழந்து தவிக்கிறது வந்து மிகப்பெரிய வலி. அந்த வலியை கொடுக்கறதுக்காக அந்த சின்ன பீரியட் வந்து போயிட்டாரு இப்படின்னு சொல்லி நாலேஜ் கொடுத்த உடனே நாரதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லா எடுத்துட்டு 7 நாள்ல சித்திரகேது வந்து அனந்த சிஷ்யனை பார்த்து ஷெல்டர் வாங்கிடுவார். நேர்ல பார்த்து அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவாங்க. அவ்வளோ பெரிய பக்தனா மாறிடுவார் அந்த சித்திரகேது. பிகம் விருட்ராஷ்டிரா. தென் ஹி வென்ட் பேக் டு அவர். அதனால வந்து இந்த ரிவர்சல்ங்கிறது எப்படின்னா ஒரு சின்ன ப்ரௌன் வந்தாலும் போதும். நான் வந்து அனந்த சிஷ்யன் நேர பார்த்துட்டேன், ஷெல்டர் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு கர்வம் வந்தாலுமே சில சமயம் வந்து பெரிய பெரிய டிவோட்டிஸ்லாம் ஈரணம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. சிவா தானே, சிவா என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும்னா, தோ சிவா டஸ் நாட் டேக் இட் அப், ரொம்ப ஹார்ட் எடுக்காட்டாலும் பார்வை மூலமா அவங்களுக்கு சாபம் வளர்க்கப்படுது. அதனால டிவோட்டி வந்து எப்பயுமே ஹம்பிளாக தான் இருக்கணும். நம்ம எப்போ வந்து மேலே வந்துட்டோம் நினைச்சிட்டோமோ அப்படியே கீழே கொடுத்துடணும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. வேற பாயிண்ட் இருக்கா? ஸ்வேதா மாதாஜி பாயிண்ட் அக்ஷயா நிறைய போட்டுருக்கா. ஸ்வேதா மாதாஜி சொல்லுங்க. Once Krishna enters in our heart, our heart becomes temple. Okay. அதே தான் அக்ஷயா தான் நிறைய போட்டுருக்கா. வேற என்ன யூனிக் பாயிண்ட்? அக்ஷயா யூனிக் பாயிண்ட். அதே தான். If one has a strong desire to take birth again and fall into the ocean of misery, so we should not enjoy our senses, we should satisfy Krishna. We should satisfy Krishna, correct. Senses enjoy பண்ணா we are entangled. Okay? If you are doing service, we are getting purified. Okay வா? ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாமா? சரி, நமஸ்தே நமஸ்தே பாடலாம், சேர்ந்தே பாடலாம், முடிச்சுக்கலாம். நமஸ்தே நமஸ்தே நாயா திருப்பி நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். நாளைக்கு வந்து பகவத்கீதை கிளாஸு
2.64 ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன் ஷெட்யூலில். ஸோ நாளைக்கு 10:30 மீட் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ரைட் போ. நெக்ஸ்ட் வீக் திருப்பி நம்ம கிஃப்ட் ஃப்ரம் காட் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவங்களே எப்படி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.